எல்லோருக்கும் வணக்கம். இந்த படைப்பை என் குருநாதரான ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி மகாபரிவா அவர்களின் பாதக்கமலங்களிலும் மற்றும் என்னை ரட்சித்து வழிநடத்தி வரும் ஏனைய மகான்களின் பாதக்கமலங்களிலும் மிக பணிவான நமஸ்காரங்களோடு சமர்ப்பிக்கிறேன். தலைமுறை தலைமுறையாக நம் தேசத்தில் இன்று பூத்த மலர் போல் மனம் வீசி வரும் இந்த கதைகளை வரும் தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வதே இந்த படைப்பின் நோக்கம். மேலும் கதைகளில் அவ்வப்போது விவரிக்கப்பட்டுள்ள தத்துவங்களும் வாழ்க்கை நெறிகளும் நம் முன்னோர்களும் சான்றோர்களும் ஞானிகளும் சொன்னதே தவிர என் சொந்த கருத்து அல்ல என்பதையும் மற்றும் அவைகள் என் வாழ்வில் இன்னும் எட்டா கனியாகவே இருக்கின்றன என்பதால் யாருக்கும் போதிக்கும் நோக்கம் எனக்கு இல்லை என்பதையும் மிக தெளிவாக கூறிக்கொள்கிறேன். நமஸ்காரம், ராம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு கோவிலுக்கு நம்ம பொதுவாக எதுக்கு போறோம், அதோட நோக்கம் என்ன அப்படிங்கறத பத்தி. நம்மள பல பேர் தினப்படி கோவிலுக்கு போறோம், பல விதமான பிரார்த்தனைகள் செய்கிறோம். பகவான்கிட்ட ஏதோ ஒரு காரணம், குடும்பத்தில் ஏதோ சில சிக்கல்கள், இல்லை குழந்தைகள் வளர்ப்பில் ஏதோ பிரச்சனைகள், இல்லை உடல் நலம் சரியில்லை, இல்லை பணத்தினால கஷ்டம், உருவனால கஷ்டம், இப்படி பலவிதமான காரணங்களுக்காக நம்ம கோவிலில் போய் தேடிட்டு போய் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி சில இடங்களில் தோஷ நிவர்த்திகள் பண்ணிட்டு அந்த மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை செய்யறதுக்காக போகிறோம் இல்லையா. இது அதாவது பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார், பக்தர்களில் பலவிதம். அவருக்கு எல்லாருமே ஒன்று தான், இருந்தாலும் பொதுவாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பக்தர்களை பல விதமாக பிடிக்கிறார். ஒன்று இந்த மாதிரி தேவைகளுக்காக தன்னுடைய பிரச்சனைகள் தீரணும், தன்னுடைய தேவைகள் பூர்த்தியாகணும், தன்னுடைய ஆசைகள் பூர்த்தியாகணும் அப்படிங்கிறதுக்காக பகவானை தேடிட்டு போய் நம்ம பிரார்த்தனை பண்ணுறதுங்கிறது ஒரு விதம். இன்னொன்று உயர்வான லட்சியங்களுக்காக, அதாவது ஆத்ம ஞானம் அடையணும் அப்படிங்கிற ஒரு லட்சியங்களுக்காக பகவானை பிரார்த்தனை பண்ணுறது ரெண்டாவது. இதுக்கும் அப்பாற்பட்ட நிலை ஒன்று உண்டு. அதாவது பகவானுக்காக நம்ம பகவானை தேடின்னு போகணுமே தவிர வேற எந்த விதமான கோரிக்கைகளும் இல்லாமல் பகவான் மீது அன்பை செலுத்தி அவனை பார்க்க வேண்டும், அவனை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாபம், அது மாத்திரமே குடிகொண்ட நிலையில் நாம் பகவானை தேடி செல்வது என்பது இருக்கிறதுலே உயர்வான நிலை. இந்த முதல்ல சொன்னது தேவைகளுக்காக பகவானை போய் பார்க்கறது அப்படிங்கிறது ஆரம்ப கட்ட நிலை. எல்லாராலையும் எடுத்த உடனே ரொம்ப பவித்திரமான பிரேமையை வைக்க முடியாது. ஏன்னா அதுவும் குறிப்பாக சம்சாரத்தில் இருக்கும்போது பலவிதமான கஷ்டங்கள் நம்மளை சூழறது இல்லையா. அதனால சமயத்தில் பகவானை தேடிட்டு போய் இந்த பிரச்சனை இருக்கு, பகவானே இதை தீர்த்து, பகவானுக்கு தெரியாது இல்லை, நம்ம போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் நம்மளுடைய தாபம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நேராக போய் யாருக்கிட்டேன்னு சொல்லணும் இல்லை, யாருக்கிட்ட சொல்லி இது பண்ண முடியும், அழ முடியும், இல்லை யாருக்கிட்ட உரிமையோட போய் சண்டை போட முடியும். பகவான் ஒருத்தர்கிட்ட தான் அதை செய்ய முடியும், வேறு யாருக்கிட்ட போய் ஏன் போய் சண்டை போட்டுறோம், கோவம் தான் வரும் மற்றவங்களுக்கு இல்லையா. நம்ம உரிமையோட பகவான் கிட்ட அழறதோ இல்லை கேட்கறதோ இல்லை சண்டை போடுறதோ அந்த ஒரு முழு உரிமை பகவான் இடத்துல மாத்திரம்தான் நம்ம காமிக்க முடியும். அதனால ஆரம்ப கட்ட நிலையில் இருக்கும்போது இப்போ ஒரு கோரிக்கையை வைத்துக்கொண்டு நம்ம பகவானை பிரார்த்தனை செய்ய போவது என்பது தவறில்லை. அது மிகவும் ஆரம்ப கட்ட நிலை. இரண்டாவது உயர்வான லட்சியங்களை நோக்கமாக கொண்டது. அதாவது ஆத்ம ஞானம் அடையணும், இந்த உலக விஷயங்கள் பூர்த்தியாகி, உலக ஆசைகள் பூர்த்தியாகி இந்த ஜனன மரண சுழற்சியிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய முமுட்சு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும், நான் யார் அப்படிங்கறத உணரணும் அப்படின்னு நினைச்சு நம்ம பகவானை எனக்கு அதுக்கு அனுகிரகம் பண்ணணும், எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் இல்லையா. அது உயர்வான ஒரு நிலை. அது ஏன்னா அந்த ஆத்ம ஞானம் அடையணும், இந்த சுழற்சியிலேருந்து விடுபடணும், இந்த சம்சார துக்கத்திலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். சம்சாரத்தில் இருக்கும்போதே சம்சாரில் துக்கங்கள் தான் நிறைய இருக்கே தவிர அவர் பெருசா சந்தோஷப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதில் இது பல ஜென்மங்கள் எடுத்து அனுபவித்து இதில் சலிப்பு ஏற்படும் பொழுதுதான் அதனுடைய உண்மை தெரிகிறது, புலப்படுகிறது. அது வரைக்கும் அந்த சம்சாரம் எவ்வளவு தேள் கொட்டுற மாதிரி கூட்டினாலும் அதில் இருக்கிற பிடிப்பு விழுவதில்லை அவ்வளோ லேசில். இதுக்கும் அப்பாற்பட்ட நிலை ஒன்று இருக்கு. அதாவது அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பவித்திரமான ஒரு நிலை. அதாவது சரணாகதி. இந்த தேகத்தை படைத்தது நீ, நான் கேட்டு பெறவில்லை, என்னுடைய கர்ம வினைகளுக்காக இந்த தேகம் ஏற்பட்டிருக்குங்கிறது அது வேற விஷயம். இருந்தாலும் இதை படைக்கக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது. இந்த தேகத்தை இந்த இடத்தில் இந்த இதுக்காக படைத்து
படைக்கக்கூடிய சக்தி, படைத்து அந்த சுகதுக்கங்களை அனுபவிக்கக்கூடிய சக்தி எனக்கு தானே கிடைப்பதில்லை, இல்லை எனக்கு தானே இருப்பதில்லை. அதை கொடுப்பது பகவான் தான். அதனால் வந்து தேகத்தை படைத்தது நீ, இதற்கு என்ன செய்ய வேண்டும், இதுக்கு என்ன நல்லது கெட்டது, இதுக்கு என்ன பாவங்கள் செய்திருக்குது, என்ன புண்ணியங்கள் செய்திருக்குது அப்படிங்கிற கணக்கு பகவானுக்கு தான் தெரியும். நமக்கு நம்மளுடைய முன்ஜென்ம வினைகளோ இல்லை இப்பொழுது செய்கிற தவறுகளோ நமக்கு தெரிவதில்லை. நல்லதும் வந்து நமக்கு மறந்து விடுகிறது காலப்போக்கில். அதனால அந்த நல்லது கெட்டதை அனுபவிப்பதற்காக நாம் வந்து எனக்கு இந்த தேகத்தை கொடுத்திருக்கிறாய் அப்படின்னு உணர்ந்து, ஆனால் இந்த தேகம் என்னுடையதல்ல, இது சாஸ்வதமானதல்ல, இது உனக்கு மட்டுமே இதை என்ன செய்ய வேண்டும் என்கிற உரிமை உனக்கு மட்டுமே உண்டு அப்படின்னு சரணாகதி பண்ணி பகவான் கிட்ட வந்து இனி நீயே கதி, நான் உன்னை பார்க்க வந்தது வந்து உன்னிடம் எதுவும் கோரியல்ல, எந்த கோரிக்கையும் வைப்பதற்காக நான் வந்து உன்னை பார்க்கவில்லை, உன்னை பார்ப்பதற்காக உன் மீது அன்பு ததும்ப அந்த ஏக்கம் மிகுதியாக உன்னை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையினால் உன்னை பார்க்க வந்திருக்கிறேனே தவிர வந்து உன்னிடம் வந்து நான் வந்து இது வேண்டும் அது வேண்டும் அப்படின்னு கேட்பதற்கு எனக்கு மனமில்லை அப்படின்னு சொல்லி பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு பவித்திரமான ஒரு நிலை. வந்து கஜேந்திர மோட்சத்திலே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவாங்க. கடைசியில் அந்த யானை வந்து அவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இல்லையா, அந்த முதலைக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாமல் வந்து அவ்வளோ சண்டை போட்டு ஏதோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் சண்டை போட்டுன்னு சொல்லுவா. அதுக்கப்புறமா வந்து கடைசியில் வந்து ஆதி மூலமேன்னு குரல் கொடுத்தோடனே பகவான் ஓடி வந்துடுறாரு இல்லையா. அப்போது சொல்லித்தான் அது வந்து பகவான் வந்து சக்கரத்தை விட்டு இந்த முதலை கொண்டுடுறார், அதுக்கும் மோட்சம் கிடைக்கிறது, அந்த கஜேந்திரனுக்கும் வந்து விடுதலை கிடைக்கிறது. அப்படின்னு உடனே அந்த கஜேந்திரன் வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி நான் வந்து அதில் ஒன்று சொல்லுவாள். எல்லாரும் பொதுவாக என்ன சொல்லணும்னா, அது வந்து இந்த போராட்டத்திலேருந்து மீள முடியாமல் காப்பாற்றணுங்கிறதுக்காக பகவானை கூப்பிட்டுது அப்படின்னு வந்து ஒரு கருத்து ஒன்று சொல்லுவாள். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த யானையோட துதிக்கையில் வந்து ஒரு இது இருக்கும், தாமரைப்பூ ஒன்று இருக்கும். அந்த கஜேந்திரன் வந்து அந்த குளத்தில் வந்து ஜலக்கிரடை பண்ணிட்டு இருக்கும்போது வந்து எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு அந்த பகவானுக்காக வந்து அந்த ஒரு புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு புஷ்பத்தை எடுக்கும்போது தான் வந்து அந்த முதல்ல பிடிச்சிடுறது. அப்போ வந்து ஆணை மட்டும் முயற்சி பண்ணி தன்னால் ஆகாது இனி ஆகாது இதுலேருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடிய சக்தி தனக்கு இல்லை என்பதை உணர்ந்து அது பகவானை வந்து ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிடுறது இல்லை. கூப்பிட்ட உடனே பகவான் ஓடி வந்து காப்பாற்றிடுற. அப்போ சொல்றது, நான் வந்து என்னுடைய சரீரத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக உன்னை கூப்பிட்டேன் மட்டும் நினைச்சிடாத, இந்த பூவை பறிச்சுட்டேன், இந்த பூ வந்து உன்னுடைய பாதங்களில் சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காக நான் ஆசைப்பட்டு பறிச்சுட்டேன், அதை சமர்ப்பிக்க முடியாமல் போயிட போகிறதேங்கிற ஒரு தாபத்தில் தான் வந்து உன்னை வந்து கூப்பிட்டேனே தவிர வந்து இந்த சரீரத்தை காப்பாற்றின்றே எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, உன்னுடைய திருவடியில் அடையாளத விட ஒரு பெரிய பாக்கியம் வந்து எனக்கு வேறு எதுவும் கிடையாது, இந்த பூவை வந்து உன் பாதத்தில் சேர்க்க முடியாமல் போயிட போகிறதே அப்படிங்கிற ஒரு தாபத்தில் தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாள், ஒரு தாத்பரியம் ஒன்று சொல்லுவாள். ஸோ இப்போ இதில் வந்து கோவிலுக்கு நம்ம எதுக்கு போகிறோம் அப்படிங்கிறத பற்றி விவரிக்கக்கூடிய நிறைய கதைகள் இருக்குது. அதில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை என்ன அப்படின்னா, அந்த காசி கஷேத்திரம் இருக்கு இல்லையா, அந்த காசி கஷேத்திரம்னாலே வந்து ரொம்ப பரம பவித்திரமான ஒரு கஷேத்திரம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கஷேத்திரம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல ஜீவன் பிரிஞ்சால் வந்து அதுக்கு மேலே வந்து ஜனனம் கிடையாது, மறுஜென்மம் கிடையாது அப்படிங்கிற ஒரு இது ஐதீகம் மாத்திரமல்ல, அது உண்மையான ஒரு நிலை இருக்குது அப்படின்னு இருக்குன்னு சொல்கிறா இல்லையா பெரியவாள்லாம். அப்போது அந்த கஷேத்திரத்தில் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம போனால் வந்து அங்கே வந்து சாப்பாட்டுக்கு வந்து ஒரு கஷ்டங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது. எப்போ போனாலும் வந்து அன்னசத்திரம் திறந்திருக்கும், எப்போ போனாலும் வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருப்போம், யார் வேணாலும் போகலாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், யாரும் எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை அப்படிங்கிற அளவில் சுபிக்ஷம் இருக்குது. அந்த காலத்துலேயும் வந்து இன்றைக்கும் இருக்குது. நிறைய அந்த மாதிரி தர்மங்கள் செஞ்சு கொண்டிருக்கா, நிறைய சத்திரங்கள் கட்டி வரவாளுக்கெல்லாம் வந்து வயிறார சாப்பாடு போடுறதுங்கிற ஒரு பெரிய விஷயம் அது, அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கா. அப்போது அந்த காசி கஷேத்திரத்தை பற்றி ரொம்ப பெருமையாக வந்து நம்ம நாடு பூரா வந்து பரவிய நிலை அந்த காலகட்டத்தில் வந்து இப்போல்லாம் வந்து மீடியா இருக்குது, டக்குன்னு இங்கே நடக்கிறது உலகத்தோட பூமியோட அடுத்த பக்கத்தில் அடுத்த செகண்ட் தெரிஞ்சிடுறது. அந்த மாதிரி இல்லாத நிலை அது. அந்த காலத்தில் வந்து நல்ல விஷயங்களோ எதுவோ ஒன்று வெளியில் பரவறதுக்கு நேரம் ஆகுது இல்லையா. அப்போது அந்த கஷேத்திரத்தை பற்றி வந்து நாடு பூரா வந்து ரொம்ப பெருமையாக பேசப்படுகிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பரவாயில்ல தெரிய வந்தது. அதில் ஒரு முனிவர் வந்து தன்னுடைய சிஷ்யர்களோடு வந்து ஒரு வனத்தில் வந்து அவளுக்கு பாடம் எடுத்துட்டு குருகுலம் பண்ணிட்டு பாடம் எடுத்துட்டு இருந்த நிலை.
அப்போது அந்த முனிவருக்கு வந்து ஒரு நாள் இந்த விஷயம் காதல் பட்டது. இந்த மாதிரி காசியில் வந்து இந்த மாதிரி போனால் வந்து இவ்வளோ விசேஷம், அந்த க்ஷேத்திரமே ரொம்ப புனிதமான க்ஷேத்திரம். காசி விஸ்வநாதராகட்டும் விசாலாட்சியும் வந்து 2 பேரும் வந்து பரம கருணையோடு மக்களை வந்து அங்கே அனுகிரம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவரோட அந்த விஷயமெல்லாம் அவருக்கு காது கட்டியது. இன்னொரு விசேஷமாக வந்து அங்கே வந்து எப்பொழுது போனாலும் வந்து சாப்பாட்டிற்கு வந்து ஒரு பஞ்சமே கிடையாது, ஒரு இதுவே எந்த விதமான தடையும் கிடையாது. எப்பொழுது போனாலும் யார் போனாலும் எவ்வளோ வேண்டுமானும் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்போ அவருக்கு தோணித்து, பூமியில் இப்படி ஒரு க்ஷேத்திரம் இருக்கா, அதை நம்ம வந்து கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் தன்னுடைய சிஷ்யர்கள்கிட்ட இந்த மாதிரி வந்து காசிக்கு நம்ம போகலாம், அங்கே வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப பவித்திரமான க்ஷேத்திரம் அது, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி வந்து ரொம்ப விசேஷமாக அன்னதானம் தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னு சொன்னோடனே சிஷ்யர்களுக்கு குஷி. அது என்ன அப்படின்னா வந்து அவளுக்கு ஒரு பகவானை பார்க்க போகிறோங்கிற குஷி மனசில் டக்குன்னு படலை. அதுதான் வந்து மாயங்கிறது. அங்கே போனால் வந்து நல்லா வயிறார சாப்பிடலாம். ஏன்னா காட்டு பகுதியில் வந்து உட்காந்து இப்போ குருகுலத்தில் இருந்துட்டு இப்போ ஒரு முனிவர்கிட்ட வந்து இருக்கும்போதே வந்து பழம் காய்கறி தவிர வேறு எதுவும் கிடைக்காது இல்லையா. இந்த சரீரத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மாத்திரம்தான் அந்த உணவு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து பெரிய யோக நிலை. அது எல்லாராலையும் கடைபிடிக்க முடியாது. அது குறிப்பாக சம்சாரத்தில் இருக்கிறவா ஆரம்பத்துலேருந்து பழக்கப்பட்டவாளுக்கு 2 வேளை 3 வேளை சாப்பிட்டு பழக்கப்பட்டவாளுக்கு அதை வந்து திடீர்னு வந்து வெறும் காய்கனியில் வந்து வாழ்க்கை நடத்துன்னு சொன்னால் அது அப்படியே நாக்கு சத்து போன மாதிரி இருக்கும். 2 நாள் கூட தாங்காது. அப்போ அந்த மாதிரி வந்து அந்த சிஷ்யர்களுக்கு வந்து உடனே ஒரு ஆசை ஏற்பட்டது. இது மாதிரி அங்கே போனால் வந்து நல்லா விருந்து சாப்பிடலாம், நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த முனிவருக்கும் வந்து அந்த இடத்தை நம்ம வந்து பரிசித்து பார்க்க வேண்டும், அது எப்படி இப்போ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சோதித்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டு எல்லாருமா போனால் காசிக்கு போனால். ஆசைக்கு போயிட்டு விடிய காலையில் குளிச்சுட்டு ஸ்நானம்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ண வேண்டிய கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லோரும் வந்து பிக்ஷைக்காக வெளியில் போனால். ஆளுக்கு ஒரு பக்கமாக போனால் பகவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே வீதியாக போனால். அன்னைக்கு என்ன பார்த்து ஒருத்தர் கூட பிக்ஷை போடலை அவளுக்கு, ஒருத்தர் கூட வந்து கூப்பிட்டு சாப்பாடு போடலை, யாருமே வந்து அவளை சீண்டலை. அவளுக்கு ஒன்று ஒரு இதுவாக இருந்தது, என்னடா அது அப்படின்ட்டு. காலமாக சாயந்தரம் எடுத்து திரும்பி மடத்துக்கு வர வேண்டிய நேரம் ஆகிவிட்டது. எல்லாரும் திரும்பி வந்து விட்டேன். அது முனிவர் உட்பட திரும்பி வந்துட்டார். வந்து எல்லாரும் வந்து தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர். அப்போ பார்த்தா ஒருத்தருக்குமே வந்து அது கிடைக்கலையாம். ஒருத்தருக்குமே அன்னைக்கு வந்து அந்த இடத்துல வந்து யாருமே பிக்ஷை இடலை, யாருமே வந்து எல்லாரும் கொலப்பட்டினியோட திரும்பி வந்திருக்கா, ரொம்ப வேதனையோட திரும்பி வந்திருக்கா. என்னடா அது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி நம்ம சேஷ்டத்தை பற்றி இந்த மாதிரி கேள்விப்படல, வேற மாதிரி நான் கேள்விப்பட்டோம், இன்னைக்கு வந்து யாருக்குமே சாப்பாடு கிடைக்கலையே இன்னைக்கு அப்படின்னு சொல்லி, சரி ஏதோ ஒரு இதில் நடந்திருக்கு என்னன்னு தெரியல, சரி நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா. மறுநாள் மறுநாள் யாரும் அவளை சீண்டலை, ஒருத்தருக்கும் பிக்ஷை இடல, ஒரு பருக்க அரிசி கூட ஒரு கிடைக்கல, குண்டுமணி அரிசி கூட கிடைக்கல அவளுக்கு. மறுபடியும் பசியோடு திரும்பி வந்தா. முனிவர் உட்பட அத்தனை பேருக்கும் ரொம்பவே ஒரு தவமாக இருந்தது, என்னடா அது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம 4 நாள் ஆச்சு 5 நாள், ஒரு வாரம் ஓடிப்படுத்து கோலப்பட்டின்னு எல்லாரும் பசி தாங்க முடியல. எல்லாருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஒரு எல்லையை தாண்டிட்டுனா ஒரு கோபம் வந்துடுறது இல்லையா, என்ன இப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த முனிவருக்கு ஒரு கோபம், அந்த சிஷ்யர்களுக்கும் ரொம்ப தவமாக இருந்தது. இப்படி இந்த நிலையில் வந்து மறுபடியும் கிளம்பி போனால் அதை பிக்ஷை கேட்கறதுக்கு. அப்போ ஒரு வீட்டில் வந்து கதவை இது பண்ணி பகுதி பிக்ஷாந்தேகின்னா எல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை போங்க அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்காத குறையாக வந்து அவமானப்படுத்தி அனுப்புகிற மாதிரி பண்ணிட்டான் அந்த முனிவரை. அப்போ அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ரொம்ப கோவம் வந்தோடனே இந்த காசி க்ஷேத்திரத்தை பற்றி யாரோ நம்மக்கிட்ட வந்து ரொம்ப தவறாக சொல்லியிருக்கா, இங்கே வந்து சாப்பாடு போடவே மாட்டா போட்டிருக்கேன், நம்ம வந்து பசியிலே உயிர் போட போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுறதுக்கு ரெடி ஆகிட்டான். இதில் கொமண்டத்துலேருந்து தண்ணி எடுத்து சாபம் கொடுக்குற அளவுக்கு கையை ஓங்கும் போதே, அப்போ எய்த்தாப்புல ஒரு மாளிகையிலேருந்து வந்து ஒரு மகாலட்சுமி மாதிரி ஒரு பெண்மணி வந்து கதவை தருது, நிறுத்துங்கள் அப்படின்னா வந்து தூக்கி நிற்க அப்படின்னு நிறுத்தும். அவரால் இறக்க முடியல. என்னடா அது ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை அப்படியே விட்டு நோக்கி பார்த்தார். அவர் பார்த்த உடனே வந்து எதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோபம், நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து இப்படி ஒரு சாபம் பண்ணுறது வந்து நீங்கள் முனிவராக இருக்கீங்க, உங்களுக்கு அது உசிதம் அல்ல அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொன்னோடனே வந்து அவர் சொன்னால் இந்த மாதிரி 7 நாளாக எடுத்து எங்களால் வந்து பசி தாங்க முடியல, ஒருத்தர் கூட வந்து எங்களுக்கு வந்து ஒரு வாய் சாப்பாடு கூட கொடுக்கல, யாரும் ஒரு குண்டுமணி அரிசி கூட வந்து தானம் பண்ணலை,
ஆனால் வந்து இந்த க்ஷேத்திரத்தை பற்றி நாங்கள் ரொம்ப பெருமையாக கேள்விப்பட்டு தான் இங்கே வந்தோம். ஆனால் வந்து இப்படி நடக்கிறது எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த வருத்தத்தில் வந்து நான் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பண்ணினேன் தவிர வந்து உண்மையிலே சபிக்கணுங்கிற நோக்கம்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னா. அப்போ அந்த பெண்மணி சொன்னால் உங்களுக்கு வந்து சாப்பாடு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்காந்து வச்சு போட்டா. எல்லாரையும் கூப்பிட்டு உட்காந்து வச்சா, இலை போட்டால் தீர்த்தம்லாம் வச்சா, இந்த இலையெல்லாம் தொடச்சிக்கிறது, தண்ணியெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணினா ஒன்றுமே இல்லை, இலையில காலியாக இருக்குது. எல்லாரும் ஒருத்தர் கொஞ்சம் ஒருத்தர் பார்க்குறா. அந்த பெண்மணி வந்து குறும்பாக இப்போ என்ன எல்லாரும் உட்காந்து இருக்க சாப்பிட வேண்டியதானே அப்படின்னா, அவள் ஏற்கனவே பசி கொடுமை ஒன்று ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கோவத்தில் இருக்கா. இலையில ஒன்றுமே போடாமல் வந்து சாப்பிடுங்க அப்படின்னாக்கா வந்து அவருக்கு அந்த முனிவருக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தியாகிடுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இலையில ஒன்றுமே இல்லாமல் சாப்பிடுன்னு சொல்கிறே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது, திடீர்னு பார்த்தா இலையில அப்படியே பஞ்சபட்ச பிரமாணங்கள் அப்படியே பரிமாறப்பட்டிருக்கு. நம்ம ஊருக்கு சாப்பிட்றதுக்கு அவளால் அந்த அளவுக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு வகையான உணவுகள் பரிமாறப்பட்டிருந்தது. அப்போது நன்னா வயிறார எல்லாம் சாப்பிட்டா. அப்போ தான் உயிர் வந்தது அவளுக்கு. அப்போ என்னன்னா அவர் கேட்டார், இந்த மாதிரி நீங்கள் வந்து சராசரி ஒரு பெண்மணி மாதிரி தெரியலையே, நீங்கள் யாருங்கிறது எனக்கு சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். அப்போது வந்து காசி விஸ்வநாத விசாலாட்சியா 2 பேரும் வந்து அம்மையப்பன் தரிசனம் கொடுக்குறாவாளுக்கு. தரிசனம் கொடுத்து அம்மா சொல்கிறா, இது மாதிரி நீங்கள் வந்து இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து வந்த காரணம் வந்து தவறு. எதை மனசில் கொண்டு நீங்கள் வந்தேங்கிறத அதை நினச்சி பார்க்கணும். நீங்கள் அதாவது காசி வந்து ரொம்ப புனிதமான ஒரு க்ஷேத்திரம், முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. ஜெகன்மாதா ஜெகன்பிதா வந்து இந்த இடத்துல இருந்துட்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டும் நீங்கள் வந்து இங்கே போனால் விதவிதமாக உணவு கிடைக்கும், இந்த வயிற்றை நிரப்புவதற்கு நம்ம வந்து அந்த சிந்தனையோடு வந்து நீங்களும் உங்களோட சிஷ்யர்களும் இங்கே வந்தேலே தவிர இந்த இடத்த பரீட்சை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கம். இந்த இடத்துக்கு உண்மையிலேயே அவ்வளோ பெருமை இருக்கா அப்படிங்கிறத பரீட்சை பண்ணி பார்க்கணுங்கிற நோக்கத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய சிஷ்யர்கள்லாம் வந்து நல்லா வயிறார சாப்பிடலாம் அப்படின்னு உணவின் மீது ஒரு நாட்டத்தோடு தான் வந்தீர்களே தவிர பக்தியோடு வரவில்லை. அதுதான் முக்கியம். பக்தியோடு வந்திருந்தால் அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு வந்து வேறு விதமான அனுபவங்கள் கிடைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவளுடைய தவறை வந்து அன்பாக சுட்டி காட்டி திருத்தினான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அதாவது கோவிலுக்கு போகிறோம் இல்லை ஒரு க்ஷேத்திரத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த க்ஷேத்திரத்தோட மகிமை, கோவிலோட மகிமை என்ன அப்படிங்கிறத உணர்ந்து பகவானை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் போகணுமே தவிர வந்து அங்கே போனால் அது கிடைக்குமா இது கிடைக்குமா, பகவான்கிட்ட அது கேட்கணும் இது கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும். வாழ்க்கையில் வந்து பக்குவ நிலையை அடையணும் இல்லையா. ஆரம்ப கட்டத்தில் வந்து நம்ம வந்து நிறைய பிரார்த்தனைகளோடு நம்ம வந்து கோயிலுக்கு போனாலும் இருக்க இருக்க வயதாக அந்த வாழ்க்கையோட உண்மையை புரிந்து கொண்டு, வாழ்க்கையோட நிலையாமையை புரிந்து கொண்டு எதுவும் சாஸ்வதமாக இருக்க போவதில்லை. நம்ம என்ன தான் எவ்வளோ செல்வம் கொட்டி கிடந்தா சேர்த்தாலும் சரி, எத்தனை உறவுகள் இருந்தாலும் சரி, எதுவுமே வந்து வாழ்க்கையில் வந்து சாஸ்வதம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து பகவானுக்காக நாம் அன்பு செலுத்த வேண்டும், பகவானை பார்ப்பதற்காக நாம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம வந்து கோவிலுக்கு போகிறதுக்கு ஆரம்பிக்கணும். இன்னொன்று அன்னலக்ஷ்மி, அதாவது இந்த கதையில் அன்னலக்ஷ்மி அன்னபூர்ணி வர்றதுனால வந்து இதை சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி சராசரி லெவலில் இருக்கிறவா வந்து ஒரு வேளை சாப்பாடு இல்லைன்னா கூட வந்து நமக்கு வந்து உடம்பு வேலை செய்ய மாட்டேங்குது, ரொம்ப டயர்டாகிடும் இல்லையா. அப்போது அந்த அன்னத்தோட மகிமையை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை வந்து எந்த அளவுக்கு போற்றணுங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. ஒரு குண்டுமணி அரிசி கூட நம்ம வந்து வேஸ்ட் ஆக்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அதாவது அலட்சியப்படுத்தக்கூடாது. அன்னலட்சுமியை வந்து அலட்சியப்படுத்தினோன்னா அந்த பசியில் இருக்கும்போது அந்த வந்து அதோட அருமை தெரியும். அன்னலட்சுமியை அலட்சியப்படுத்தினோன்னா என்னைக்கான ஒரு நாளைக்கு பட்டினி கிடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். அதாவது வந்து ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோங்க, அந்த விரதம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி கிடையாது. அது வந்து பகவானுக்காக இருக்கிறது, நம்மளுடைய உடல் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக விரதம் இருக்குங்கிறது வேறு விஷயம். ஆனால் வந்து அது வந்து புறக்கணிக்கப்பட்டு, அன்னலட்சுமி புறக்கணிக்கப்பட்டு ஒரு உதாசீனப்படுத்தப்பட்டு நம்ம வந்து பழகினோம் அப்படின்னாக்க நம்ம வந்து அன்னம் கிடைக்காமல் ஏங்கக்கூடிய நிலை உருவாகிவிடும். பட்டியலிலும் வாடக்கூடிய நிலையை உருவாகிடும். ஒரு ஏழ்மையினால இப்போ எல்லாரும் எப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஏன்னா உடம்புல வந்து அன்னம் இல்லைன்னா உடம்பு இயங்க மாட்டேங்கிறது இல்லையா. அப்போ இந்த சரீரம் இயங்குறதுன்னா அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம்.
அப்போ அந்த அன்னத்தை வந்து நம்ம எப்படி போற்றி நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய இன்னைக்கு காலகட்டத்தில் பார்க்குறோம், உணவை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறோம், தூக்கி எறிகிறோம், இது பிடிக்கலைன்னு சொல்கிறோம். இது பிடிக்கலன்னு சொல்லவே கூடாது. இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு வாழ்க்கையில் வந்து இப்போ சாப்பாட்டு விஷயத்தில் எதுவுமே சொல்லக்கூடாது. எல்லாம் வந்து உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்துக்காக நான் சொல்றது பழைய பாரம்பரியமான உணவு முறை. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி பீட்சா பர்கர் அதெல்லாம் பிடிக்கலான்னு சொன்னால் பரவாயில்ல, தப்பு இல்லை. இருந்தாலும் உணவு மதிக்கணும். எந்த உணவாக இருந்தாலும் மதிக்கணும். அதுக்காக வந்து தீய உணவுகளை வந்து நம்ம வந்து பழைய கொண்டு இது பண்ணக்கூடாது. பாரம்பரியமாக நமக்கு வந்து நம்மளுடைய ஜீவனை காப்பாற்றக்கூடிய உணவு வகைகளை நம்ம வந்து எதுவுமே வந்து பிடிக்கலன்னு சொல்லவே கூடாது. நிறைய பேருக்கு பாவக்காய் பிடிக்காது, கசப்பு அப்படின்னா பிடிக்கும். அதாவது உடம்புக்கு வந்து நாக்குக்கு எது சுவையா இருக்கோ அது வந்து உடம்புக்கு கெடுதல்னு சொல்லுவோம். அதே மாதிரி நாக்குக்கு எது கஷ்டமா இருக்கோ, நாக்கு தானே சுவை உணர்றது, நாக்குக்கு எது கஷ்டமா இருக்கோ அது உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த பாவக்காய், நிலவேம்பு, வேம்பு இதெல்லாம் வந்து உடம்போட ஆரோக்கியத்தை வந்து காக்கக்கூடிய ஒரு விஷயம். உடம்புல வந்து தினமும் ஓரளவுக்கு கொஞ்சம் கசப்பு சேர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா உள்ளுக்குள்ள எவ்வளோ பூச்சிகள் உருவாகுது. அந்த பூச்சி உருவாகிறதுனால தான் வந்து வயிற்றில் வந்து இப்போ கோளாறுகள் ஏற்படுகிறது, உடல்நிலை வந்து சரியில்லாமல் போகிறது, இல்லை வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி வயிற்று வலி இது மாதிரி உபாதைகள் ஏற்படுகிறது. தினமும் ஓரளவுக்கு நம்ம வந்து கசப்பை எடுத்துக்கொண்டோம்னால் அதில் அதாவது குறிப்பாக வந்து நிலவேம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க இல்லை வேப்ப மரம், வேப்பம் இது அது சாறு, வேப்பம் கொழுந்து இந்த மாதிரி எடுத்துட்டோம்னாக்கா வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த பூச்சிகளை அது வந்து கொண்டு விடுகிறது. அது உடலை வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறது. அது என்ன இல்லை, சரி இப்போ நிறைய நல்ல உணவாக இருந்தால் கூட நிறைய பேருக்கு பிடிக்காது. நல்ல காய்கறி சமைச்ச போட கூட ஐயோ இந்த காய் எனக்கு பிடிக்காது, இந்த சாதம் எனக்கு பிடிக்காது, இந்த ரசம் எனக்கு பிடிக்காது, குழம்பு எனக்கு பிடிக்கும், இப்படின்னு நிறைய சொல்கிறோம் இல்லையா, குறை சொல்கிறோம் இல்லையா. இந்த பிடிக்காது அப்படின்னு நம்ம வந்து உதாசீனப்படுத்தவே கூடாது. இன்னைக்கு தேதியில் பகவான் நமக்கு என்ன கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு நன்றி விசுவாசத்தோடு அதை வந்து பிரசாதமாக அதை வந்து வைத்துக்கொள்ள போகணுமே தவிர அந்த உணவுங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், அவ்வளோ ஒரு மதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த மாதிரி பகவத் பிரசாதமாக அந்த உணவை வந்து நம்ம தினமும் உட்கொள்ள வேண்டுமே தவிர வந்து இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு வந்து உணவில் வந்து குறை சொல்வதற்கு இல்லை. நிறைய பேருக்கு அந்த உப்பு சரியில்லை, காரம் சரியில்லை, உப்பு குறையிறது அப்படின்னு நிறைய குறை சொல்லுவோம். அதுவும் ரொம்ப தப்பு. ஏதோ ஒரு மைல்டாக நம்ம சொல்கிறோம், சரி இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் தூக்கலாக இருக்குது அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு கமெண்ட் சொல்லுவோமே தவிர வந்து அது வந்து ஒரு குறையாக நினைத்து அதை கோபமாக நினைத்து அந்த உணவை வந்து தூஷிக்கும் அளவுக்கு நம்ம வந்து அதை கொண்டு செல்லக்கூடாது. அதாவது இன்னைக்கு உப்பு சரியில்லையா நான் சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு காரம் சரியில்லையா எனக்கு வேண்டாது, எனக்கு பிடிக்காது, எனக்கெல்லாம் காரமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு நம்ம வந்து நிறையா வந்து எதிர்பார்ப்புகள் வைத்துக்கொண்டு அந்த உணவை வந்து அணுகவே கூடாது. அது வந்து தேகத்தை வேணா போஷிக்குமே தவிர வந்து ஒரு உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தை, மனதுக்கு தேவையான ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்காது. இந்த உணவுங்கிறது இந்த மனம் இயங்கிறதே இந்த உணவால் தான். ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் ஒன்று சொல்லுவாள், யூ ஆர் வாட் யூ ஈட் அப்படின்ட்டு. அதாவது நம்மளுடைய குணாதிசயங்களை நிர்ணயிக்கக்கூடியது நம் உட்கொள்கிற உணவு தான். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எத்தனை உபனிஷத்தை எடுத்து பார்த்தாலும் சரி இந்த உணவை பற்றி அவ்வளோ ஒரு உயர்வாக சொல்லியிருப்பா. அது எவ்வளவு தூய்மையாக இருக்கணும், அது வந்து எத்தனை ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு அது வந்து தயார் பண்ணணும், எவ்வளோ சுத்தமான ஒரு மனநிலையோடு அதை வந்து நம்ம வந்து அணுகணும் அப்படின்னு உபனிஷத்தில் நிறையா சொல்லுவோம். அதனால் அப்படி அந்த உயர்வான நோக்கங்களோடு நம்ம வந்து உணவை அணுகினா மாத்திரமே வந்து அது வந்து நம்மளுடைய தேகத்தை மட்டும் ரட்சிக்காமல் நம்மளுடைய மனநிலையும் சாந்தப்படுத்தி சத்துவகுணத்தை மேலோங்க செய்து பகவத் விஷயங்களில் கவனம் செலுத்துவதற்கு அது பயன்படும். நம்மள இந்த உணவை பற்றி சொன்னதுனால வந்து டாப்பிக்லேருந்து கொஞ்சம் டிவைட் ஆகிட்டேன். இன்றைக்கி மெயின் டாபிக் என்ன அப்படின்னா வந்து இப்போ க்ஷேத்திரத்துக்கு நம்ம எதுக்கு போகிறோம், பகவத் தரிசனத்துக்கு எதுக்கு போகிறோம், ஆலயத்துக்கு எதுக்கு போகிறோம் அப்படிங்கிறத வந்து மெயின் சப்ஜெக்ட் இல்லையா. அது வந்து ஆரம்ப கட்டத்தில் நம்ம வந்து இப்போ பல விதமான கோரிக்கைகளோடு வந்து கோவிலுக்கு செல்வதில் தவறில்லை. அதாவது அது கூட வந்து பகவான் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் போகிறோம். என்ன நம்பிக்கை? தன்னை விட ஒரு உயர்வான சக்தி ஒன்று இருக்குது, அந்த சக்திக்கு வந்து நமக்கு வந்து நல்லது செய்யக்கூடிய ஒரு வலிமை உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தானே போகிறோம். அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா நானே எல்லாத்தையும் சாதிச்சிடும் அப்படின்னு அகங்காரம். அதுதான் அந்த வந்து நாத்திகர்கள் கிட்ட வந்து இருக்கிற ஒரு பெரிய விஷயம்னா பகவான் கிடையாது அப்படின்ட்டா அப்போ நானே எல்லாத்தையும் சாதிச்சிருவேன். சாத்தியமில்லாத ஒரு விஷயம்.
என்ன எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய ராஜ்யத்தை ஆண்டாலும் சரி, இல்லை வந்து எவ்வளோ வலுவான ஒரு ஜீவனாக இருந்தாலும் சரி, உடம்புல ஒரு நோயின்னு ஒன்று ஏற்பட்டு ஒரு படுக்கையில் படுக்கும்போது தான் வந்து அப்போ கூட வந்து வைத்தியத்தால் குணப்படுத்திடுவேன் அப்படின்னு வந்து அந்த அகங்காரம் விடாது. அது வந்து நாத்திகர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு தனி இது. நம்ம அதை ரொம்ப ஆராய வேண்டாம். இப்போ நம்மள மாதிரி வந்து இப்போ பக்தி பண்ணுறவாளுக்கு பகவான் கிட்ட வந்து ஒரு கோரிக்கையோட நம்ம வந்து பக்தி பண்ணுறவாளுக்கு வந்து ஒரு நம்பிக்கையோட நம்ம செய்கிறோம். அந்த நம்பிக்கை வந்து படிப்படியாக வந்து காலப்போக்கில் உயரும். அதாவது நம்மளுடைய பிரார்த்தனைகள் வந்து இப்போ பலிக்கிறது அப்படிங்கும்போது வந்து அப்போது கண்டிப்பாக அந்த சக்தி வந்து நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. அனுகிரகம் பண்ண பலிக்கலை அப்படின்னா கூட வந்து நமக்கு அதுக்குண்டான பிராரப்தம் இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர வந்து அதுக்காக வந்து பகவானை வந்து பகவான் இருக்காரா உன்னை கேட்க ஆரம்பிச்சிடும். நம்ம 1000 அதாவது ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு சூடத்தை எழுதிட்டு ஒரு 500 பிரார்த்தனையோட போகிறோம் நம்ம பகவான்கிட்ட. பகவான் பார்க்க பெரிய லிஸ்ட்டு, பெரிய ஜரிகை லிஸ்ட்டு மாதிரி, இப்போ இந்த அங்குவாசம் மாதிரி பெருசாக இருக்குது அப்படின்ட்டு அதுக்காக வந்து எல்லாத்தையும் வந்து அவர் வந்து அனுகிரகம் பண்ணவும் முடியாது. நமக்குன்னு ஒரு பிரார்த்த கர்மம் இருக்குது, நமக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதிக்கு என்ன எதுவோ அந்த அனுகிரகம் மாத்திரமே செய்வார் இல்லையா. இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நடக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த உயர் சக்தி மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. அதனால் வந்து அந்த நிலை தவறான நிலை கிடையாது. இது வந்து இந்த ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகி, இந்த உலக ஆசைகள்லாம் பூர்த்தியாகி அடுத்த கட்ட நிலையை அடையும் போது இந்த உலகம் ஒரு மாயை, பகவானை இனி அடைய வேண்டும், இனி ஜென்மம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து விருப்பப்பட்டு பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணுறது உயர்வான ஒரு நிலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இது வந்து நிச்சயமாக வந்து இது போற்றக்கூடிய ஒரு விஷயம். இதை விட வந்து இருக்கிற உயர்வான விஷயம் சரணாகதி. அந்த சரணாகதி அவ்வளோ லேஸில் வராது. அதாவது நீ எதை வேணாலும் என்ன செய்ய, நான் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம வந்து பொதுவாக உலகத்தில் சொல்லிட முடியாது. அப்புறம் வந்து நம்ம ஜீவிக்க முடியாது இந்த உலகத்தில். இந்த உலக வாழ்க்கை நடத்தும் போதே வந்து நம்ம சில விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டியிருக்கு. ஆனால் வந்து பகவான் கிட்ட வந்து இது நீ கொடுத்த சரீரம், இதுக்கு என்ன நல்லது என்னது கெட்டங்கிறது உனக்கு தான் தெரியும், என்னுடைய பாவ புண்ணியங்கள் என்னங்கிறது உனக்கு தான் தெரியும். அதனால் நீ இது வந்து எதை செய்தாலும் பரவாயில்லை, என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் வந்து உன்னை விட மாட்டேன். நான் உன்னை பார்க்க வருவது உன்னை பார்க்க வேண்டுங்கிற ஒரு அன்பினால் மாத்திரமே தவிர உன்னிடம் வந்து எந்த விதமான கோரிக்கையும் வைத்து நான் வரவில்லை அப்படின்னு சொல்லி பக்தி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ரொம்ப இயற்கையிலே உயர்வான ஒரு விஷயம். அதுதான் உண்மையிலே சரணாகதி, டோட்டல் சரண்டர். தை வில் நாட் மைன் அப்படின்பா. உன்னுடைய விருப்பம், எனக்குன்னு எதுவும் தனியாக எதுவும் கிடையாது அப்படின்னு விடுறது வந்து அந்த ஈகோ அவ்வளோ லைஃப்பில் இடம் கொடுக்காது. நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் இருக்கு இல்லையா, நான் யார் தெரியுமா அப்படிங்கிற அகங்காரம் இல்லை. இருந்தாலும் வந்து இந்த சரீரம் அப்படிங்கும்போது வந்து நான் ஒரு சரீரம் அப்படிங்கிற நம்ம பழகி போயிட்டோம். நான் ஒரு சரீரம், நான் மனிதன், நான் இந்த மனிதன், நான் இந்த உருவம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பழகி போயிட்டோம். அப்படின்னு இருக்கும்போது வந்து என்னால் இதை சாதிக்க முடியும், என்னால் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நினைவுகள்லாம் இருக்கும்போது அந்த அகங்காரம் ஃபுல்லாக வந்து இடம் கொடுக்காது. எல்லாத்தையும் உங்ககிட்ட விட்டுட்டேன் அப்படின்னு சரணாகதி பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு உயர்வான நிலை. ஆனால் அந்த நிலைக்கு தான் நம்ம வந்து படிப்படியாக நம்மளை வந்து கொண்டு செல்லணும். அப்படி பக்தி பண்ணும்போது தான் பகவான் அடையிறது ரொம்ப சுலபம். சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து எது நடந்தாலும் நம்மளை வந்து பாதிக்காது. இது வந்து அனுபவப்பட்ட வாழ்க்கை மட்டும்தான் வந்து இதோட இது தெரியும். வெறும் தியரட்டிக்கலாக இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து என்ன மாதிரி இருக்கிற வாழ்க்கையில் வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து இதுவாக நம்ம இப்போ சொல்கிறோம், லெக்சர் கொடுக்கறதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறோமே தவிர அந்த வந்து டோட்டல் அனுபவம் இருக்குங்கிறது அர்த்தம் கிடையாது இல்லையா. அதாவது சரணாகதிங்கிறது இட் இஸ் நாட் தட் ஈஸி. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பழகிக்கணும். வாழ்க்கையில் என்ன சுகதக்கம் வந்தாலும் வந்து இது நீ கொடுத்த பிரசாதம், நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீ கொடுத்துருக்கேன். ஏதோ எப்போ ஒரு ஸ்டேஜில் ஏதோ தப்பு பண்ணியிருப்பேன், தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருக்கோம், எவ்வளோ நிறையா நல்லது கெட்டது பண்ணியிருக்கோம். அதனோட விளைவுகள் தான் நம்ம வந்து இப்போ அனுபவிக்கிறது. இந்த ஜென்மத்திலேயே நிறைய மூட்டைகள் சேர்க்குறோம், நல்ல மூட்டையும் சரி பாவ மூட்டையும் சரி நிறையா சேர்க்குறோம், தெரிஞ்சோ தெரியாமலோ. அதுக்குண்டான விளைவுகளை நம்ம அனுபவிச்சாங்க இல்லையா. அதனால் வந்து எனக்கு ஏற்பட்ட துக்கம் வந்து என்னால் நானே எனக்கு படுத்தி கொண்டதே தவிர வந்து இது வேறு ஒருவரால் வந்து இது எனக்கு வருவதில்லை அப்படிங்கிறத உணர்ந்து, இது உனக்கு தெரியாததல்ல ஆனால் இது தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனப்பக்குவத்தையும் உடல் வலிமையும் எனக்கு கொடு பகவானே அப்படின்னு சொல்லி வேணால் பிரார்த்தனை பண்ணலாம் பகவான்கிட்ட. ஸோ அதுதான் இருக்கிறதுலே உயர்வான நிலை. எது நடந்தாலும் அது உன்னுடைய இச்சை, உன்னுடைய வில், உன்னுடைய இஷ்டம் அப்படின்னு விடுறது வந்து ரொம்ப உயர்வான ஒரு நிலை. அந்த நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பழகிக்கணும். சரியா? ராம் ராம்.